இது என்ன ஸ்டூப்பிடா இருக்குது, உங்க அம்மா உன்னை ஒழுங்கா வளர்த்தாங்களா, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா கரெக்ட். அங்கேயே செருப்படுத்து அந்த ஆளை அடிக்கணும். உங்க ஜெயலலிதா அம்மால இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அப்போ அவங்க ஸ்லீவ்லெஸ் போடலையா, அவங்க ஷார்ட் ட்ரெஸ் போடலையா, எங்க அம்மா போடலையா? என்ன லூசுத்தனமா பேசுவீங்க, வேற வேற ஒரு கம்பேரிசன்லாம் வந்து இன்னொருத்தவங்களெல்லாம் கொண்டு வந்து அதை போட்டு ஐ ஃபீல் இட் இஸ் ராங் ஃபார் போத் த சில்ட்ரன். வெரி வெரி எம்பாரசிங் மூமெண்ட். ஏன்னா they both are talented. எனக்குமே ரம்யா கிருஷ்ணா அக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு. எனக்கு வந்து யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் which I am trying to tell now. நாங்கள் ரொம்ப சீரியஸாலாம் நம்ம என்ன ஜெயிச்சு எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை. ஒரு லவ் ஸ்டோரிக்காக வந்து இத்தனை கோடி மக்களை வந்து விடணும்னா அப்படி ஒரு லவ்வே வேணாண்டா. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு JFW Binge with me தீப்ஷி பிளஸி. ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்களை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்ட்ரடக்ஷனே எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். மிஸ் வனிதா விஜயகுமார், வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி? ஐம் வெரி குட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ ஜோவிகா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க, ஓகேங்களா? அதுதான் இப்போ வந்துட்டு அந்த செக்மெண்ட். அதுக்கு நீங்கள் ஜோவிகாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, ஓகேங்களா? நான் தான் ஜோவிகான்னு இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு அம்மாவை நீங்கள் என்னை பார்க்கும்போது சின்ன பொண்ணு மாதிரியே தெரியுதா, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக உங்களுக்கு தெரியுதா? டெஃபினெட்லி அந்த சின்ன, நான் இப்போ கூட அவளை வந்து என்னோட ஃபோனில் வந்து ஜோவிகாவோட அந்த டிபி ஃபோட்டோ போட மாட்டேன். ஒரு எலி படம் இருக்கும், குட்டி மாதிரி ஒரு எலி இருக்கும். ஓகே, அது என்னன்னு தெரியல, எனக்கு அவளை பார்த்தா அந்த ஒரு குட்டியாக சின்ன வயசுல வந்து ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பா ஆக்சுவலி. அண்ட் துருன்னு இருப்பா. அவள் இருக்கிற இடம் ஆனால் தெரியாது. திடீர்னு வருவா, திடீர்னு போவா. ஒரு சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாம் நான் வந்து ஷீல் பி அப்சர்விங், ஷீல் பி தேர். பட் ஒரு கம்ப்ளைனிங் நேச்சர் இருக்கும். அப்பப்போ வந்து இது வலிக்குது அது வலிக்குது, ஏன்னா அட்ராக்டிங் அட்டென்ஷன் ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அது பண்ணுவான். ஸோ எனக்கு இப்போவும் ஜோவிகாவை பார்த்தான்னா அவள் இவ்வளோ ஹைட் ஆயிட்டா, பெரிய பொண்ணாயிட்டா, ஷி இஸ் லிட்டரலி அ உமன். ஆனாலும் எனக்கு வந்து அவளை வந்து அந்த சின்ன குழந்தையா தான் தெரியும். அது எப்பவுமே பேரண்ட்ஸ் கண்ணுக்கு குழந்தைங்க குழந்தை. அது எனக்கு இப்போதான் புரியுது. So when my mother or father looked at me like that, அன்னைக்கு அந்த ஏஜ்ல நமக்கு அது புரியல. அப்போ நம்ம நினைச்சிருப்போம், நான் வளர்ந்துட்டேன், let me make my own decisions அப்படி நம்ம சண்டை போட்டுட்டோம். இருக்குதுங்க இதுங்க ரெண்டும் வந்து என்னன்னா, நான் வந்து they still want to behave like children only. Oh, okay. So அது வந்து பயங்கரமான கேடிங்க ரெண்டுமே. நான் வளர்ந்துட்டேன்லாம் கிடையாது, பேபி மா, டேக் கேர் ஆஃப் மீ அந்த மாதிரி. ஓகே, என்கிட்ட ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும்னு நினைச்சு இன்னும் சொல்லாம இருக்கீங்களா? அது என்ன விஷயமா இருக்கும்? இது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன். பட் anyway I'll repeat it here because that is the one thing that probably any mother will be guilty about. ஸோ அதே தான் எனக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ஸு, என்னோட ஜேர்னி என்னோடது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, அகெயின் நான் சொல்கிறது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, தெரிஞ்சோ தெரியாமலையோ சில்ட்ரனுக்குமே அந்த ஜேர்னி வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்டாக மாறுது. கரெக்ட் கரெக்ட் இல்லையா? ஸோ என்னோட கஷ்ட நஷ்டங்கள் வந்து அவங்களுக்கும் பார்ட் ஆஃப் தியர் லைஃப். ஸோ எனக்கு அது 20 வயசில் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அது 5 வயசில் நடந்திருக்கும், இல்லை ஒரு 1 வயசுல அப்படி நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட் we give it to the children. அது வந்து அவ என்ன சொல்றான்னா, அதுதான் என் கிஃப்ட், அதனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், இப்படி இருக்க போறேன். ஸோ எனக்கு அது ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து தேங்க்யூ அப்படின்றத அவ தேங்க்யூ சொல்றா. பட் எனக்கு சாரின்னு சொல்லணும்னு வேற எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சைல்ட்ஹுட் நம்ம வந்து வேற வழி இல்லை, கான்ட் டூ எனிதிங். எல்லாருக்குமே ஒரே மாதிரி சைல்ட்ஹுட் இருக்காது. செகண்ட் வந்து நான் பிலீவ் பண்ணுவேன், சின்ன வயசுல எனக்கு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் ட்ரூ, நிறைய லைஃப்ல நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு யூனோ எவ்ரி திங் வாஸ் ஸ்மூத் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடுமையா இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு சினிமா மாதிரி தான். பட் எது பெட்டர்னு யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பெட்டருங்க அப்படின்னு சொல்றதுதான் படம் ஹிட் ஆகும். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் த சில்ட்ரன் ஷுட் டெஃபினெட்லி see that in their life. அவங்க they will win. பட் இட் இஸ் சேட் as a parent, not only me, நிறைய பேர் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க.
பட் வாட் டு டூ. யா, இட்ஸ் ஆல் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ உங்கள் ஃபேவரட் பொண்ணு யாரு? நானா இல்லாட்டி தங்கச்சியா? ஹானஸ்டா ஆன்சர் வேணும். இது நான் வந்துட்டு எந்த சொல்றேனோ இல்லையோ, அவளே அது சின்னதே சொல்லுனே, ஐ அம் த லிட்டில் ஒன். I'm the most மம்மி நான் சொன்னா மம்மி will listen, okay, she won't say no to me. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சின்னதுக்கு இருக்கு நிறைய. இதுக்கு வந்து அதனால இது என்ன பண்ணோம்னா அதுகிட்ட சொல்லி ஒரு வேலையை வந்து செஞ்சிடும். இவங்களுக்கு ஏதாச்சும் ஆகணும்னா குட்டி கிட்ட இருந்து வரும் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி அது பயங்கரமான ரெண்டும் கூட்டுக்கலவாணி தான். கூட்டுக்கலவாணி. Yeah, but obviously you know what happens is when the younger child is there in the house, automatically ஒரு you feel that they're youngest. And என்னோட சிச்சுவேஷன்ல எஸ்பெஷலி அவ வந்து என்னோட கண்டினியூஸா இருந்தது இல்லையே. ஸோ நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது கொஞ்சம் கஸ்டடி இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் தென் ஷி கேம் வந்துட்டா. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பிகாஸ் ஐ எம் பிஸி அண்ட் ஐ எம் டூயிங் அண்ட் ஷீஸ் கம் டு க்ரூஷியல் ஸ்டேஜ் இல்லை 10th 11th and 12th எல்லாம். ஸோ அதனால நவ் ஷீஸ் வித் ஹர் ஃபாதர் இன் ஹைதராபாத். ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு கில்ட் ஃபேக்டர் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். நம்ம கூட இருக்க முடியலையேன்னும் போது எதுனாலும் ஓகே அப்படின்னும்ல. அது வந்து எப்பவுமே இந்த டிவோர்ஸ்ல இருக்கிற பசங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வாங்கிக்கோங்க அங்கேயும் வாங்கிக்கோங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க பயங்கரமா. அது அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் தான். ஓகே ஃபைன். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காம போன விஷயம்னா அது என்னவா இருக்கும்? நிறைய. பட் ரொம்ப மனசுல இந்த ஒரு விஷயம் எப்ப பார்த்தாலும் ஒரு ஏக்கமா இருக்கும்ல, ச்சே இது கடைசி வரைக்கும் நமக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல. டெஃபினெட்லி இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான். எஸ் ஆப்வியஸ்லி இட் குட் ஹவ் பின் அ பர்சன் தட் இது ஒர்க் அவுட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து பர்சனை தாண்டி ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் then when it didn't work out few times, what happens is it becomes that relationship-ஏ வந்து work out ஆயிருந்தா அதுவே ஒரு ஏக்கமா ஆயிடுச்சு இப்போ. So yeah, it is not easy to accept that நம்ம எவ்வளோ போல்டா இருந்தாலும் இண்டிபெண்டா இருந்தாலும் அந்த ஒரு குறைன்னு ஒரு விஷயம் இருக்கும். So that எல்லாருமே மனுஷங்க தானே at the end of the day. Sweet. ஆஃப்டர் மேரேஜ் அம்மா ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது போல தான் இப்போ நீங்க இருக்கீங்களா? No, I had this dream of a very typical housewife middle class life where I don't have to work. Okay. And I'll take care of the house, வீடை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, children growing up and taking care of them, taking care of the husband. So அண்ட் பெரிய கனவுகள், பெரிய வீடு கட்டணும், இது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் பிறந்தனால நம்ம பெரிய வீட்டில் தான் இருந்திருக்கோம். எல்லா லக்ஸரிஸும் பார்த்தாச்சு, வெளிநாடு போயாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பெருசாக வந்து எனக்கு ஒரு குறையாக வந்து இது இல்லாமல் இருந்திருக்கு, இதை அச்சீவ். ஏன்னா அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன். இல்லாதவங்களுக்கு தான் அது வந்து அடையணும்னு தோணும் இல்லையா? ஸோ அது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் எல்லா விதத்துலையுமே. ஸோ ஆல்ரெடி இருந்தனால எனக்கு அந்த மாதிரி கனவுகள் இல்லை. காலையில எழுந்துச்சு வெங்காயம் இருக்கா, தக்காளி இருக்கா, சமையலுக்கு என்ன பண்ணணுன்ற பிரச்சனை மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில வேணும். ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு இன்லாஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் வேணும். அப்படிதான் நினச்சிதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணதும். ஓகே. பட் life took its own course and now I'm sitting here and doing some things that I never imagined. நான் வந்து திரும்பி சினிமாக்குள்ள வருவேன் நான் எதிர்பார்க்கல. ஒரு பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் வந்து அவ்வளோ ஷை, அவ்வளோ இன்ட்ரோவர்ட். ஸ்கூல்ல படிக்க என்ன சொல்றீங்க நீங்க? இன்ட்ரோவர்ட்டா? பயங்கர இன்ட்ரோவர்ட். யார்கிட்டையும் பேச மாட்டேன். பேசினாலும் வந்து ரொம்ப விஸ்பர்ல தான் பேசுவேன். மைக்கு கொடுத்து பேச சொன்னா எனக்கு அழுக வந்துடும், நர்வஸ் ஆயிடுவேன். என்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க, சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியம். இப்படி எங்க மாறினாங்க சமத்தா இருந்த வனிதா, எங்க வந்துட்டு இப்படி போல்டா மாறினாங்க? இந்த உலகத்துல சமத்தா இருந்தான்னா மக்கா தான் ஆயிடும், ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. So that what happened to me. So அந்த வனிதா வந்து மாற வேண்டிய கட்டாயம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வருஷத்தும் மாறி ஒரு பிரச்சனையிலும் everything personal professional எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் ஏன்னா we have to change. Correct. we do change. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி தான் இன்னைக்கு இங்க உட்காந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா this is definitely not what I imagined. Yeah, but still that's a great thing. ஆனாலும் வந்துட்டு இப்போ now I think thank God. So I wouldn't want it another way. That இப்போ யோசிச்சு பார்க்கும்போது what if I was that Vanitha that நான் அப்படி வந்து நான் ஒரு அந்த ஃபேமிலி லைஃப் நான் எதிர்பார்த்த வனிதா இப்போ கொடுத்தீங்கன்னா I think I'll get bored.
இல்ல because I've seen so much of yeah adventure and இப்போ excitement. you like who you are at this I want to do more. okay I want to do more. So அந்த taste of the medicine அந்த இது கிடைச்சிருச்சுல, டேஸ்ட் பண்ணிட்டீங்க இனிமே நோ கோயிங் பேக் வெரி ஸ்வீட் என்ன ஜோவிகாவை கேட்குறேன், என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ் கம்பேரிஷன்லாம் எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு, இப்படிலாம் பேசவே சொல்லக்கூடாதுன்னுட்டு எந்த ஒரு விஷயம் ரொம்ப என்ன லூசுத்தனமாக பேசுவீங்க வேறு வேலை இருந்தால் போய் பாருங்க, அந்த ஒரு மொமெண்ட் எப்போ உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கு? இல்லை ஜென்ரலாகவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஆக்டர்னு வந்தாச்சு, ஒரு மீடியா பர்சன் வந்துட்டாலே கண்டிப்பாக கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் எல்லாமே வரும், ஹேட்டு எல்லாமே வரும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்து தான் உள்ளே வரும். எனக்குமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கு அதை விட இப்போ ஜாஸ்தி வந்து ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துருப்பீங்க நீங்கள் நிறைய. சொல்ல வேணாம், அவங்களுக்கே எல்லாமே தெரியும், பார்த்துருக்காங்க, they stood by me, so they have become stronger than me. இப்போ நான் அவங்க ஏஜ்ல எதுவுமே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்கே கிடையாது, ரொம்ப வேஸ்ட் ஃபெலோ. அந்த ஏஜ்ல இப்போ அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இப்போ ஜெயாலாம் இண்டஸ்ட்ரியில இல்லை, என் குட்டி பொண்ணு இண்டஸ்ட்ரியில இல்லை, அவளுக்கும் ஹேட் கமெண்ட்ஸ் வரும், அவளுக்கும் ஏதாவது ஒன்று எழுதுவாங்க கீழே, அவ அதை சொல்ல கூட மாட்டா, பிகாஸ் மென்டலி ஷி இஸ் பிகம் ரிஜிட். ஓகே, ஸோ அவளை எதுவுமே வந்து உடைக்க முடியாது. ஜோவிகாவும் அப்படியே தான். ஜோவிகாவது லைட்டா கொஞ்சம் என்கிட்டயாவது வந்து புலம்புவா, கம்ப்ளைண்ட் அறிவில்லை, அவளுக்கு தான் ஜாஸ்தி வரும். பட் இவ வந்து ஜெயா இன்னுமுமே வந்து ஷி இஸ் மோர் ப்ராக்டிக்கல். ஓகே, எனக்கு எங்க இரிட்டேட் ஆகும்னா, ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்து ஏதோ ஒன்று கமெண்ட் ஏதோ எழுதணும்னு எழுதுறது வேற, பட் இந்த ஒரு கம்பேரிசன்லாம் வந்து இன்னொருத்தவங்களெல்லாம் கொண்டு வந்து அதை போட்டு ஐ ஃபீல் இட் இஸ் ராங் ஃபார் போத் த சில்ட்ரன். வெரி வெரி எம்பாரசிங் மூமெண்ட். ஏன்னா they both are talented, both are trying their own opportunities. அம்மா அப்பாவோட அவங்க இதை வச்சு அவங்க வரணும்னு நினைக்கல, அவங்க டேலண்ட்டை வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோல போய் ஒரு பொண்ணு வந்து அந்த பக்கம் பாடி ஜெயிக்கணும்னு நினைக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பொண்ணு ரியாலிட்டி ஷோவில் போய் அவளோட திறமைகளை காமிச்சு ஒரு சினிமாவில் என்டர் ஆகி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு சம்பாதிச்சதும் சேர்த்து கடனும் வாங்கி திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. ஸோ ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து ஒரு கம்பேரிசன்னால அவங்கள வந்து நீங்க வந்து பண்றதுன்றது யாரா இருந்தாலுமே தப்பான விஷயம். ஒரு படத்துல சேர்ந்து ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. tell to people who compare. I generally don't like comparison. எனக்குமே ரம்யா கிருஷ்ணா அக்காக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு பிக் பாஸ் ஜோடியில. எனக்கு வந்து யாருக்குமே புரியாத ஒரு விஷயம், which I am trying to tell now, is that எனக்கு எங்க வந்து I didn't like what happened on that stage. என்ன வந்து குறை சொல்றது வந்து என்னால் ஒத்துக்க முடியும். அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்தது, எதனால நான் தப்பா பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கல. என் கூட இருந்த கோ ஆர்டிஸ்டுக்கு நல்லாவே தெரியும், சுரேஷ் சக்கரவர்த்திக்கு அவர் மேல மிஸ்டேக் இருக்கு, அந்த இடத்துல அவர் பண்ண தப்புனால லெஃப்ட் ரைட்ல போச்சு. சோ நாங்க சிரிச்சிட்டோம். இட் வாஸ் லைக் அ ஃபன் திங். நாங்க ரொம்ப சீரியஸாலாம் நம்ம என்ன ஜெயிச்சு எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல. ஐ எம் நாட் அ டான்சர், ஐ கேன் டான்ஸ், தட்ஸ் ஆல். தேர் இஸ் a difference between dancer and can dance. Heroines are can dance. Dance master or dancer ன்னு வந்து ட்ரெயின் ஆகி வர்றவங்க are dancers. So இது அங்க அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எங்க எனக்கு கோவம் வந்தது அப்படின்னா, when I told her the difficulty of the situation, she compared me with a previous contestant who's half my son's age. உமாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், உமா ரியாஸும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஸோ ஷாரிக் இஸ் லிட்ரலி லைக் மை சன்னை விட கொஞ்சம் எல்டர், அவ்வளோதான். ஒரு யங்கஸ்ட் பிரதர் இருந்தால் எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி தான் ஷாரிக். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவனை வந்து கம்பேர் பண்ணி அவன் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அங்கே கொஞ்சம் கண்டிப்பாக இரிட்டேட் ஆச்சு. யூ கேன் நெவர் கம்பேர் டூ பீப்புள் இன் எனி சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க ஏஜ் வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவங்க பண்ணுறது வேற, எல்லாமே டிஃபர்ஸ். How can you? I had 3 children. I am 40 years old. He is one 20-year-old young boy. So it doesn't make sense. Yeah, correct. Will you compare? No. நான் என்ன பண்ணேன் 20 வயசுல இருந்தா நீங்க பேச முடியுமே தவிர, இந்த ஏஜ்ல நான் என்ன பண்ணா அதுக்கு என்ன பண்ணணும் தான் நீங்க பேசணும். கரெக்ட். ஸோ அங்க எனக்கு கோவம் வந்தது. அதே மாதிரிதான் எனக்கு இப்பவும் யாரான 2 பேரை கம்பேர் பண்ணி அப்புறம் வந்து
இவங்க வந்து இவ்வளோ திமிரா இருக்காங்க, இவங்க வந்து இப்படி வளர்த்திருக்காங்க. அப்படி பார்த்தா எந்த ஹீரோயினுமே ஒழுங்கா வளர்க்கலையா யாருமே? எல்லாருமே வந்து ஹீரோயினா நடிக்கணும்னா வி வேர் காஸ்டியூம்ஸ், வி ரொமான்ஸ் த ஹீரோ இல்லையா? அப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அம்மா வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, வி ஆர் ஆல் தேர். ஸோ அம்மா முன்னாடி நீங்க இப்படி நடிச்சிங்களான்னு யாரையா கேட்கணும். ஜெயலலிதா அம்மாலேருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அப்போ அவங்க ஸ்லீவ்லெஸ் போடலையா, அவங்க ஷார்ட் ட்ரெஸ் போடலையா, எங்க அம்மா போடலையா, யார் பண்ணல? அப்ப அவங்க ஒழுங்கா வளரலையா? அது எவ்வளவு தப்பான கமெண்ட் அது. கரெக்ட், வெரி ட்ரூ. ரைட். ஸோ பிஃபோர் யூ ரைட், யூ ஆல்வேஸ் ரைட் கிராப் சம் பீப்புள். பட் பிஃபோர் யூ ரைட், டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ். டாக்கிங் அபவுட் யுவர் வளர்ப்பு ஃபார் வாட்? ஒன் பர்சன் இஸ் சோஸ் ஒன் இப்போ ஒரு ஏர் ஹோஸ்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ட்ரைனிங் போறாங்க, அதுக்கு படிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க அந்த காஸ்டியூம் வந்து யூனிஃபார்ம் தான் போட்டாங்க. கரெக்ட். இது என்ன ஸ்டூப்பிடா இருக்குது? உங்க அம்மா உன்னை ஒழுங்கா வளர்த்தாங்களா? நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தன்னா கரெக்ட், அங்கேயே செருப்படுத்து அந்த ஆளை அடிக்கணும். இந்த சோஷியல் மீடியால என்ன ஒரு பிரச்சனைன்னா, முகம் தெரியாது, எங்கேயோ உட்காந்துட்டு தே ஆப்ரேட் ஃப்ரம் சம்வேர் அண்ட் டாக் நான்சென்ஸ். நம்ம அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆனா அதை எடுத்து மீடியால திரும்பி திரும்பி போட்டு அதை தம்ப்நெயில் போடும்போது எனக்கு இப்போ ஓப்பன் பண்ணா நானு தேவயானி, நானு சிம்ரன், முன்னாடி கமல் சாரோட விஜய் பத்தி நான் ஏதாவது சொல்லுவேன். கமல் சார் அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் ரிலேட்டட். சோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ஹீரோயின்ஸா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே இட் இஸ் வெரி இல்லனா ஓகே வனிதா அக்கா கூப்பிடுங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு எடுங்கன்ற மாதிரி. ஏஜ் பத்தி சொல்லும்போது இப்போ நீங்க 40 வயசுல நீங்க படம் எடுத்திருக்கீங்க, இந்த ஏஜ்ல இது தேவையா அப்படின்னா, என்னை விட சீனியர்லாம் நடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டீங்களே. என்னை விட எல்லாருமே சீனியர். ஆக்சுவலி நான் சீக்கிரமா நடிக்க வந்துட்டேன். ஜோதிகா என்னை விட சீனியர் ஏஜ்ல சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் நடிக்க வந்துட்டேன். பட் ஷி ஓல்டர் தென் மீ. சிம்ரன் இஸ் ஓல்டர் தென் மீ. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு. த்ரிஷா இஸ் ஆல்மோஸ்ட் மை ஏஜ். So Nayanthara is also very close to my age. So they came late. And they didn't choose out. அவங்க விடல இண்டஸ்ட்ரிய. நான் வந்து செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். தெரியாதனமா வந்துட்டேன். இப்போ தெரியாதனமா வந்துட்டேன். இப்போ என்ன புடிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்களே? மத்தவங்க எல்லாம் முதல்ல ஏஜ் கேட்டு வாங்கயா, அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி பேசுங்க. அவங்க பண்ணா தப்பு, நான் பண்ணா தப்பு. அதுதான் ஏன் எல்லாத்துக்கும் ஏன் கிட்டே வரீங்கன்ற மாதிரி இருக்கும் அது. நம்ம சில பேர் நான் வந்து மத்தவங்க எல்லாம் வந்து மறைமுகமா அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. மத்தவங்களை கேளுங்க, இவங்க பண்ணலையான்னு. நான் பேரோட சொல்றேன். ஏன்னா தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். there's nothing wrong. What is wrong? So when you are comparing me, I will also say please call them. Call up on the choreographer ன்னு சொல்வேன் நான் அந்த ஷோல. அந்த மாதிரி நீங்க ஏன் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒழுங்கா கம்பேர் பண்ணுங்க. அப்ப அவங்களோடய என்ன கம்பேர் பண்ணுங்க. அப்ப அவங்க நடிக்கும் போது நான் நடிக்க கூடாதா? எங்க படம் ஓடக்கூடாதா? அப்படி பண்ணுங்க. நீங்க மட்டும் கம்பேர் பண்ணுவீங்க, நாங்க கம்பேர் பண்ண கூடாது. சரியாக சொன்னீர் பதிலை. ஓகே, உங்க லைஃப்ல இது ஒண்ணு மட்டும் நான் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ற ஒரே ஒரு விஷயம்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? I have already told you, no, I never have any regrets. No regrets at all for you. No repents, no regrets. அதான் சொல்றேனே, அது பண்ணாம இருந்திருந்தா டைவர்ஷன் ஆகி நான் இங்க இப்போ இந்த நிமிஷம் உட்கார்ந்துருக்க மாட்டேன். எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எல்லா இதுலயுமே உங்களுக்கு ஒரு அழகான லெசன் ஒண்ணு கத்துக்கிட்டீங்க நீங்க. ஏன்னா எல்லா பஸ்லயுமே ஒரு லெசன் இருக்கு நம்மளுக்கு. I didn't lose anything much. Okay. I still have myself. I still have my wonderful people in support பண்ற friends and my immediate extended family, and I have இத்தனை கோடி மக்கள் வந்து all over the world அவ்வளோ அன்பு இருக்கும்போது why would I want to change that? I don't think இது எதுக்குமே வந்து எதுவுமே ஈடு இல்லை. ஒரு லவ் ஸ்டோரிக்காக வந்து இத்தனை கோடி மக்களை வந்து விடணும்னா அப்படி ஒரு லவ்வே வேண்டாம். போங்க எல்லாரும் கேட்ட திறந்து வெளியில. ஸ்வீட் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. கீப் ராக்கிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much, ma'am. Thank you so much.